அனைவருக்கும் வணக்கம். ஏகேவி சட்ட பயிலகத்திலிருந்து வழக்கறிஞர் வேலன் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம படிப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிவில் ஜட்ஜ் ஆகட்டும், அல்ல டிஜே ஆகட்டும், ஏபிபி எக்ஸாம் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் படிக்கிறது எப்படி, எந்த முறையை பின்பற்றணும் அப்படின்னா, செலக்டிவ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு படிக்கணுன்றது ஒரு நடைமுறை. அதே போல் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வச்சு படிக்கணுன்றது ஒரு நடைமுறை. ஆனால் அந்த மாதிரி படித்தா போட்டித் தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70% சொல்லலாம். ஆனால் நம்பிக்கையோடு அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கையில் எடுக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக படிக்கணும். த்ரூஅவுட்டு சிலபஸ் முடிக்கணும். அப்போ அது எப்படி அந்த சிலபஸை முடிக்கணும், நடைமுறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே படிக்கணும். அதே நேரத்தில் அது நம்ம மைண்டில் நிற்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, வீட்டுக்கு எப்படி சாவி முக்கியமோ அதே போல் நம்ம படிப்புக்கும் சாவி என்கின்ற கீ முக்கியம். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு ஆன்சருக்கும் நம்ம கீ வச்சுக்கணும். கீ வச்சுக்கிட்டால் எளிய நடைமுறையில் அதை நம்ம தேர்வு பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு பிரிவை நம்ம புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும்னா முக்கியமாக டெஃபினிஷன் நம்ம புரிஞ்சிக்கணும். அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், இன்டர்பிரிட்டேஷன், டெஃபினிஷன் சொன்னல, அதோடு சேர்த்து முக்கியமாக எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கணும். எக்ஸப்ஷனும் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு செக்ஷனை முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அது இல்லாமல் ப்ரைவேட் டிஃபென்ஸ், ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன், இப்படி இந்த வார்த்தைகளுக்குள்ள உள்ளடக்கங்களை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு செக்ஷனை நம்ம முழுமையாக தவறில்லாமல் படித்து எழுதுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.